நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசூல் சாதனையில் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளியாகி 2 வாரங்கள் கடந்த நிலையில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு 700 கோடி பட்ஜெட்டை கடந்து சென்று கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய லெவலில் இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது பாகுபலி, புஷ்பா 2 திரைப்படம் வகையில் காந்தாரா திரைப்படமும் பிரம்மாண்ட ரீதியில் இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காருங்க ரிஷப் ஷெட்டி அவர்கள். ரிஷப் ஷெட்டி அவரே இயக்கி ரிஷப் ஷெட்டி மூலமே இயக்கப்பட்டு இந்த திரைப்படம் வடிவமைக்கப்பட்டிருந்தாங்க. திரைப்படத்தில் முக்கியமான இடங்களில் ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. ஜெயராம், ருக்மணி வசந்த், குல்சன் தேவியா இவங்களுடைய முக்கியமான நடிப்பில் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து இவங்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமோத் செட்டி, நவீன் டி பாடில், பிரகாஷ் துமிநாத், ஹரிபிரசாத் எம்ஜி, பாலராஜ்வாடி, சம்பத் ராம் இவங்களை மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஒரு முதுகெலும்பை பார்த்தோன்னா இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும். பி. அஜனீஷ் லோக்நாத் அவருடைய இசையமைப்பும் நல்ல ரீதியில் பேசப்பட்டுருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் கண்டிப்பாக சொல்லணும். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 49 நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷனும் கொடுத்துருக்காங்க. கன்னட மொழியாக இந்த திரைப்படம் பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாடுங்க. 125 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மடங்குகள் லாபத்தை ஈட்டி 700 கோடி ரூபாய்க்கு மேலே கடந்து சென்று கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்த்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் 800 கோடி வரைக்கும் ஓடலாங்க. அப்படி என்னதாங்க இந்த திரைப்படத்தோட கதைத்தெல்லாம் ஒருத்தன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்தில், அதாவது மலைவாழ் மக்களுடைய கதைத்தளத்தை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருந்தாங்க. 3 வருடத்துக்கு முன்பு காந்தாரா அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருந்தாங்க. அந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சிருந்துங்க. அதே லெவலில் அவங்களோட குலதெய்வத்தை மையமாக வச்சு இந்த சாப்டர் 1 காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் சில பல இது கற்பனைகளை வடிவமைச்சு இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாருக்குமே இங்கே பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த கிராமப்புறத்தில் எப்படி நடக்குதோ அதை உண்மையாட்டே அப்படி மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருந்தாங்க. ஆனால் சாப்டர் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் சின்ன ஒரு கிராஃபிக்ஸ் லெவலில் வடிவமைச்சிருக்காங்க. அதில் ஒருத்தருடைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இதோட நிப்பாட்டினா ரொம்ப ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் பார்ட்லேயே அவங்களோட குலதெய்வத்தை கொண்டாந்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது சாப்டர் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு கிராஃபிக்ஸ் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. இனி போக போக கற்பனைகள் தான் அதிகமாகுமே தவிர உண்மை சம்பவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் இந்த திரைப்படத்தை அதோட ஸ்டாப் பண்ணால் ரொம்ப ரீதியில் ரெஸ்பான்ஸ் மக்கள் ரீதியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அந்த திரைப்படத்துக்கு முக்கியமான ஒரு பூஸ்ட் தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க சாப்டர் 2 வெளியிடப்படும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வடிவமைச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. காந்தாரா திரைப்படம் உங்களை யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.